ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 15 பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 10, 11. பதம் 10. துல்ய ஐஸ்வர்ய பலஸ்ரீபி ஸ்வயூதைர் தைத்யயூதபை பிபித்பீர் இவ கம் திருக்பீர் தஹத்பி பரிதீன் இவ. பதம் 11. விருத்தோ விகர்ஷன் மகதீம் ஆசூரீம் துவஜினீம் விபு யயாவ் இந்திரபுரீம் ஸ்வர்தாம் கம்பயன் இவரோதசி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். துல்லிய ஐஸ்வர்ய சம ஐஸ்வர்யங்களை கொண்ட பலம் ஸ்ரீபி மற்றும் அழகிலும், ஸ்வயூதை அவரது சொந்த ஆட்களால், தைத்திய யூதபை மற்றும் அசுரத் தலைவர்களாலும், பிப்தபி பருகிவிடுவது, இவ போல கம் ஆகாயத்தை, திருக்பி பார்வையால், தஹத்பி எரித்து விடுவது, பரித்தீன் எல்லா திசைகளையும், இவ போல விருத சூழப்பட்டு, விகர்ஷன் கவரும், மகதீம் மகத்தான, ஆசுரீம் அசுர, துவஜினீம் போர் வீரர்கள், விபு மிக மிக சக்தி வாய்ந்த, யயவ் சென்றார், இந்திரபுரீம் தேவேந்திரனின் தலைநகரை நோக்கி, சூருத்தாம் செல்வம் மிகுந்த, கம்பயன் நடுங்கச் செய்வது, இவ போல ரோதசி உலகின் மேல்பாகம் முழுவதையும். டிரான்ஸ்லேஷன். பலத்திலும் செல்வத்திலும் அழகிலும் தனக்கு நிகரான தமது சொந்த வீரர்களுடனும் அசுரத் தலைவர்களுடனும் அவர் இணைந்தபோது அவர்கள் தங்களுடைய பார்வையால் ஆகாயத்தையே விழுங்கி எல்லா திசைகளையும் எரித்து விடுவார்கள் என்று தோன்றியது. இவ்வாறாக அசுர வீரர்களை திரட்டிய பின் பலிமகாராஜா செல்வச் செழிப்புடைய இந்திரனின் தலைநகரை நோக்கி புறப்பட்டார். உண்மையில் அவர் முழு உலகத்தையும் நடுங்கச் செய்து விடுபவரைப் போல காணப்பட்டார். பதம் 12. ரம்யாம் உபவனே உத்யானைஹ ஸ்ரீமத் பிர் நந்தன ஆதிபி கூஜித் விஷங்கமிதுனைர் காயம் மத்த மதுரௌரதை பிரபால பல புஷ்பேரு பார சாகாமர திருமைக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ரம்யாம் மிகவும் ரம்யமான, உபவன பழத்தோட்டங்களுடனும், உத்யானை மற்றும் பூங்காவனங்களுடனும், ஸ்ரீமத் பி காண்பதற்கு மிகவும் அழகாக இருந்தன, நந்தன ஆதிபி நந்தனத்தை போன்ற, கூஜத் கீச்சிடும், விசங்க பறவைகள், மிதுனை ஜோடிகளாக, காயத் பாடும், மத்த மதம் பிடித்த, மதுவிரதை தேனீக்களுடன், பிரபால இலைகளின், பல புஷ்ப ஃபல புஷ்ப பழங்களும் புஷ்பங்களும், உரு மிகச்சிறந்த, பார பாரத்தை தாங்கிய, சாகா அவற்றின் கிளைகள், அமரத்ருமை நித்தியமான மரங்களுடன். டிரான்ஸ்லேஷன். தேவேந்திரனின் நகரம் நந்தனவனத்தை போன்ற இனிமையான பழத்தோட்டங்களாலும் மிக அழகிய பூக்களால் நிறைந்த பூங்காவனங்களாலும் நிறைந்திருந்தது. அழகிய மலர்கள், இலைகள் மற்றும் பழங்களின் பாரத்தால் நித்திய வாழ்வுடைய அந்த மரங்களின் கிளைகள் வளைந்து தொங்கின. கீச்சிடும் ஜோடி பறவைகளும், இனிமையாக பாடும் தேனீக்களும், அழகிய மலர்கள் மற்றும் பழத்தோட்டங்களில் வந்து தங்கிச் சென்றன. அந்த சூழ்நிலை முழுவதுமே மிகவும் தெய்வீகமாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 15 பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 10, 11, 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.